பேட்ச் மாணவருக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஸ்கூல் புக்கில் என்ன மாதிரி சம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேயும் 7th ஸ்டாண்டர்ட்லேயும் இந்த விகிதம் மற்றும் விகித சமம் இந்த டாபிக் இருக்குது. அதே போல் நேர் விகிதம் எதிர் விகிதம்ங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக நேர் விகிதம் எதிர் விகிதம் பார்த்தோம்னா அது நம்ம டைம் அண்ட் ஒர்க்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் நேர் விகித கான்செப்டில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, எதிர் விகித கான்செப்டில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே இதுலேயே விகிதம் கான்செப்டில் இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது விகிதம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 4 கேட்டகரி இருக்கும். 4 கேட்டகரி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எளிய விகிதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ எளிய விகிதம்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு எளிய விகிதம் அப்படின்னா கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பெரிய விகிதம் என்ன, பெரிய விகிதம் என்ன, சிறிய விகிதம் என்ன, இந்த மாதிரி கான்செப்டில் கேட்பாங்க. ஓகே? ஸோ பெரிய விகிதம், சிறிய விகிதம், இந்த மாதிரி கான்செப்டில் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது விகித சமம், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூல் இதை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே? இங்கே ஸ்கூல் புக்கில் இந்த ரிலேட்டடாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நேர் விகிதம் எதிர் விகிதம், நேர் விகிதம் எதிர் விகிதம். ஸோ இந்த 5 கேட்டகரியில் தான் உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக் சம்ஸில் உங்களுக்கு இருக்குது. இப்போது நம்ம ஸ்கூல் புக் சம்ஸை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை தவிர்த்து நிறையா மாடலில் நேர் விகிதம் எதிர் விகிதம் இல்லாமல் விகித கான்செப்டில் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. டிஎன்பிசி கொஸ்டின்ஸே, ஓல்டு கொஸ்டின்ஸே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சம்மந்தமான கிளாஸஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இங்கே இது ரிலேட்டடான என்னென்ன சம்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சில சம்ஸ்க்கு வந்துட்டு சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேயே எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துலேருந்தே உங்களுக்கு வீதம் ஸ்டார்ட் ஆகும். நான் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை நான் சொல்லலை, நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் அதில் பயிற்சி கணக்கில் இருக்க சம்ஸே என்னென்ன மெத்தட்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறது இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த சிம்பிளாக யூனிட்டை வச்சு சிம்பிளான ஒரு விகிதம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா 3 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்குள்ள வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே எல்லாமே யூனிட் வந்து ஒரே மாதிரி தான், அந்த ரூபாய் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்குது. அப்போ இதை சிம்பிளை பண்ண முடிஞ்சால் நம்ம சிம்பிளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா அதோட முடிச்சுக்கலாம். ஓகே? அப்போ 3:5 இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. இதுதான் அதோட எளிய வடிவம், இதோட விகிதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரேஷியோ ஆஃப் ரூபாய் 3 அண்டு 2 ரூபாய் 5 நோட் பண்ணியிருக்காங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள வீதம் என்ன? ஸோ ரேஷியோ ஆஃப் 3 மீட்டர் டு 200 சென்டிமீட்டர். ஸோ இதில் 3 மீட்டர் அப்படிங்கிறது மீட்டரில் இருக்குது, நெக்ஸ்ட்டு சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ யூனிட் இங்கே மாறி இருக்குது. ஓகே? ஸோ இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்போ யூனிட் மாறி இருந்தால் என்ன பண்ணணும்? யூனிட் எல்லாமே ஒரே யூனிட்டுக்காக மாற்றணும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 மீட்டர் அப்படிங்கிறத 100 சென்டிமீட்டர் நம்ம நோட் பண்ணலாம். ஓகே? 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போது இங்கே 3 மீட்டருங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்? 300 சென்டிமீட்டர் மாற்றிடலாமா? அப்போ 300 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி சிம்பிளை பண்ணலாம்? இந்த 2 0 இந்த 2 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3:2ங்கிறது மட்டும் கிடைக்கும். இது அதோட விகிதம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது? யூனிட் மாறி இருக்குது, கிலோமீட்டர்னு இருக்குது, மீட்டர்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? இப்போது 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறத 1000 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே? 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒரு கன்வர்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய வேல்யூ தான். இதெல்லாம் பேசிக்ஸ் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறத 5000 மீட்டர் நம்ம மாற்றிக்கலாமா? ஈஸ்ட்டு இப்போ ரேஷியோ அப்படிங்கிறது போது நம்ம ஈஸ்ட்டு நோட் பண்ணிடுறோம். 400 மீட்டர். அப்போ ரெண்டுமே நம்ம மீட்டரில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் இருக்கிறது 50 இருக்குது, 4ன்னு இருக்குது. இதை இதுக்கப்புறம் எப்படி சிம்பிளை பண்ணலாம்? 2ஆல் அடித்து கொடுக்கலாம். 2ஆல் அடித்து கொடுத்தா 2 4, இங்கே 25 × 2 50. ஓகே? அப்போ 25:2 அப்படிங்கிறதான் இதோட விகிதம். ஓகேவா? 25:2. நெக்ஸ்ட்டு 75 பைசாவுக்கும் 2 ரூபாய்க்குள்ள விகிதம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.
ஓகே 75 பைசான்னு இருக்குது, 2 ரூபாய்ன்னு இருக்குது. அப்போ யூனிட் மாறி இருக்குது. இதில் நீங்கள் யூனிட்டை ஒரே தான் மாற்றிடணும். என்ன பண்ணணும், 1 ரூபாய்ங்கிறத 100 பைசா நீங்கள் எழுதிடணும். ஓகே, அப்போ நீங்கள் எல்லாமே பைசாவை மாற்றிட்டு அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தெரியும். கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, ரேஷியோ ஆஃப் 75 பைசே டு 2 ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் வீதங்களுக்கு எளிய வடிவம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஃபாலோயிங் ரேஷியோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 15:20. ஓகேங்களா, ஸோ 15:20 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பொதுவாக எளிய வடிவம் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால், ஏதாவது காமனான ஏதாவது ஒரு நம்பரில் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5ஆல் நம்ம சிம்பிளை பண்ணலாம். 5ஆல் சிம்பிளை பண்ணால் 3×5 15, இங்கே 4×5 20. இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. அப்போது 3:4 அப்படிங்கிறதான் இதற்கான எளிய வடிவம். 3:4 புரிஞ்சுங்களா? ஸோ அதே போல் 32:24ன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவதுக்கு. 32:24 இதை நம்ம டிவைட் பண்ண முடியுமா காமனா? ஸோ காமனா பெரிய நம்பர் 8. நீங்கள் 2 கூட சிம்பிளை பண்ணி கூட எளிய வடிவம் வரலாம். ஓகே, 8ஆல் சிம்பிளை பண்ணிங்கன்னா 4×8 32. அதே போல் 3×8 24. 4:3 அப்படிங்கிறதா இதற்கான எளிய வடிவம். ஓகே, 4:3. இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. இப்போ அதே இது மூணாவது கவனிங்க, 7:15ன்னு இருக்குது. 7:15 ஏதாவது ஒரு நம்பர் காமனாக நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா? அதாவது 1 அப்படிங்கிற நம்பர் தவிர்த்து வேறு எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதுதான் இதற்கான எளிய வடிவம். இதே வேல்யூ தான் இதற்கான எளிய வடிவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 12:27. ஓகே, 12:27 இது எளிய வடிவம் என்ன நோட் பண்ணலாம்? 12:27ங்கிற போது காமனாக நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 4×3 12, 9×3 27. இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போது 4:9 தான் இதற்கான எளிய வடிவம். ஓகே, 75:100 இது எந்த நம்பர் காமனாக நம்ம டிவைட் பண்ணலாம்? 25ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 25 டிவைட் பண்ணால் 3×25 75, 4×25 100. ஓகே, அப்போ 3:4 அப்படிங்கிறதா இதற்கான எளிய வடிவம். புரிஞ்சுக்கலாம்? ஸோ எளிய வடிவம் அப்படின்னா அந்த சின்ன நம்பர் இருக்கையிலே வந்துட்டு சின்ன நம்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அது எந்த நம்பர் காமனாக டிவைட் பண்ணோம்னா அது இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. எக்ஸாம்பிள் 3.5 இதை கவனிச்சிங்கன்னா 600 ரூபாய் 600 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற வீதத்தில் பகிர்ந்தளித்தார். இருவரில் யாருக்கு அதிகமாக கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ குமரன் ஹேஸ் ₹600 and wants to divide it between விமலா and யாழினி. ரேஷியோ 2:3. who will get more and how much? ஸோ இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்து மொத்த அளவு கொடுத்துருந்தாங்கன்னா ரேஷியோவோட கூடுதலும் அந்த மொத்த அமௌண்ட்டும் சமம். ரேஷியோ 2:3 கொடுத்துருக்காங்களா? அப்போ இதோட கூடுதல் என்ன வரும்? 2 + 3 5ன்னு வரும். இந்த 5xோட வேல்யூ தான் அந்த 600. ஓகே, ஸோ அப்போ கொடுத்துருக்க அமௌண்ட்டு என்ன தான் பிரித்தாலும் அந்த ரேஷியோவோட தனித்தனி வேல்யூவோட கூடுதலும் அந்த மொத்த அமௌண்ட்டும் சமம். ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 4×5 இங்கே 12×5 60. ஓகே, அப்போ 120 அப்படின்னு கிடைக்குமா? எக்ஸோட வேல்யூ நான் 120 நான் கண்டுபிடிச்சிடுறேன். இந்த வேல்யூ நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கனாவே யாராருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு விஷயம் லாஜிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ விமலா யாழினி இவங்க 2 பேர்த்துக்கும் 2:3ன்னு கொடுக்குறாங்க. அப்போ யாருக்கு பெரிய நம்பர் வருதோ அவங்களுக்கு தான் அதிகமான அமௌண்ட்டாக கிடைக்கும். அதுதான் நம்ம டைரெக்டாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போது ஒருவேளை வந்துட்டு 2 பேர்த்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 2யுமே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 2லுமே இன்ட்டு 120ன்னு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போது விமலாக்கு எவ்வளோ கிடைக்கும்? 240ன்னு கிடைக்கும். யாழினிக்கு 120 × 3 360. ஓகேங்களா? ஸோ இந்த 2 அமௌண்ட்டையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னாலும் லாஸ்ட் எவ்வளோ தான் வரும்? அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னால் அந்த 600 அமௌண்ட்டு தான் வரும். புரிஞ்சுங்களா? இப்போ யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? யாழினிக்கு தான் எவ்வளவு? 360 கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மொத்த அமௌண்ட்டு கொடுத்து ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஷியோவையும் இந்த மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் சமமான வீதங்களில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே டேஷன் கொடுத்துருக்காங்க, அதே இது எக்ஸ் கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. அதை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3:5 ஈக்குவல் டு 9 இங்கே டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வீத சமன் கான்செப்ட்லேயே இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த வீதமும் சமம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வீத சமம் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 வேல்யூ, இப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். ஓகே, லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 × எக்ஸ்ன்னு வருமா, ஈக்குவல் டு இடையில இருக்க 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும், 5 × 9. இதுதான் நீங்கள் இந்த ரூலை தான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இன்டீரியர் இந்த கான்செப்டில் நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர்ற வேல்யூவும் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுற வேல்யூ சமம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த வேல்யூவில் நீங்கள் எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கணும். இதை இங்கே புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே இங்கே 5 × 9 என்ன வரும், 45ன்னு வரும். அதே போல் தான் இங்கே 3ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 45 வரும், 3 × 15 45. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ 15 தான். இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்படி கண்டுபிடிச்சாச்சா. இப்போ அதே இது நீங்கள் கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக எக்ஸை மட்டும் இந்த சைடு நம்ம வச்சுருவோம், இந்த எக்ஸை மட்டும் வச்சுருவோம். 3 என்ன பண்ணுவோம், ஈக்குவல் சைடு டிவைட் பண்ணுவோமா. அப்போ 5 × 9 டிவைட் பை 3ன்னு இருக்கும். 1 3 3 9. அப்போ 5 × 3 என்ன வரும், 15. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 15ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த எக்ஸோட வேல்யூ. மோஸ்ட்லி இந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அந்த எக்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அதை மட்டும் நம்ம வச்சுட்டு ரிமைனிங் வேல்யூலாம் ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிட்டு சிம்பிளை பண்ணி எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ 2வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ 2வது கவனிச்சிங்கன்னா 4:5 ஈக்குவல் டு டேஷ் கொடுத்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டேஷுங்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. அப்போது 4 × 10 லாஸ்ட்டில் இருக்க வேல்யூ மல்டிபிள் பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணிவிட்டு இடையில இருக்க வேல்யூ 5 × x அப்படின்னு தானே வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 5ங்கிற வேல்யூ ஈக்குவல் டு சைடு வரும்போது டிவைடில் வரும். ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணும்போது 4 5 2 10. அப்போ என்ன வரும், 4 × 2 8ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 8 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் நம்ம பேசிக்கான கொஸ்டின் கேட்குறாங்க, இதுலேருந்து நம்ம டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இப்போ 4:5ன்னு இருக்குது. அடுத்து 2வது ஈக்குவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு டேஷ் கொடுத்து 10ன்னு கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஸோ இதுவே நான் அப்படியே எப்படி நோட் பண்ணுறேன் பாருங்கள். 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 10 கிடைக்குது, 2 மல்டிபிள் பண்ணால். அப்போ அதே போல் இந்த 2ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிடுங்க. இங்கே என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் மல்டிபிள் பண்ண 4 × 2 என்ன வரும், 8. இப்போ அதே இது இங்கே இதவே நீங்கள் கவனிங்க, 3:5ன்னு இருக்குது. அடுத்தது 9 டேஷ்ன்னு இருக்குது. ஓகே, இப்போது இந்த சைடு தான் நம்பர் இருக்குது. அப்போ 3ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 9 கிடைக்கும், 3 × 3 9. அப்போ அதே போல் இங்கேயும் நம்ம அதே 3ஆல் எந்த நம்பராலும் நம்ம மல்டிபிள் பண்ணமோ சேம் அதே நம்பராலே நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 3 5 15ன்னு கிடைக்கும். ஸோ இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுட்டு அது என்னென்ன வழிகளெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெரிய பெரிய நம்பர் வந்தாலும் கொஞ்சம் நம்ம டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த 3வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். 6 டேஷ் ஈக்குவல் டு 1:2. இப்போ நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கில் நீங்கள் எதில் அப்ளை பண்ணாலும் ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்காண வீதங்களில் எது பெரிய வீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த தான் 4:5 8:15. இதில் எது பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. 4:5 அடுத்து 8:15. இது ரெண்டில் எது பெரிய வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விச் ஆஃப் த 2 ரேஷியோ இஸ் லார்ஜர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ 4:5 அப்படின்னா நம்ம 4/5ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ ஒரு வேளை ரேஷியோவில் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்,
அதை டிவைடில் நீங்கள் நோட் பண்ணலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அதே போல் இங்கே என்ன பண்ணலாம், 8:15ங்கிறத 8/15 நோட் பண்ணலாமா? ஓகேவா? இப்போ இதில் எது பெரிய வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு, கிராஸ் மல்டிபிள் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 4 × 15 என்ன வரும், 40 + 20 60ன்னு வரும். இங்கே 8×5 40 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த 60 40 இதில் எது பெருசு, 60 தான் பெருசு. அப்போ அதுக்கு மேலே இருக்க இந்த ரேஷியோ தான் பெரிய ரேஷியோ, 4:5 தான் பெரிய ரேஷியோ. கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ அது செகண்ட் நீங்கள் கவனிங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3:4 அல்லது 7:8, இதில் எது பெரிய விதம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுதாங்க நீங்கள் என்ன பண்ணலாம், இதவே அப்படியே டிவைடில் நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 8×3 24, அதே போல் 7×4 28. இதில் எது பெரிய வேல்யூ, 28 தான் பெருசு. அப்போ இதுக்கு நேராக இருக்க இந்த 7/8 தான் பெரிய ரேஷியோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கலாம்? ஸோ பெரிய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது இந்த கொஸ்டின் 1/2 அல்லது 2/1, இது ஆக்சுவலாக ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் பெருசு அப்படிங்கிறது. நான் இது அரை வேல்யூ, இது 2ங்கிற வேல்யூ. இதில் எது பெருசு, 2 தான் பெருசு. இந்த அரை 1/2ங்கிறது சின்னது. ஓகே, இது இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஈஸியாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கிராஸ் மல்டிபிள் கூட நீங்கள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ பெரிய விதியம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் நான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டிவைட் த நம்பர் கிவன் ப்ளோ இன் தி ரெக்யர்டு ரேஷியோ. ஸோ கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணி என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கீழ்காணும் எண்களை தேவையான வீதத்தில் பிரிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3:2 வீதத்தில் 20 பிரிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்கேன், மொத்த வேல்யூ இந்த 20, அதில் அந்த ரேஷியோவோட கூடுதலும் அந்த 20 சமம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரேஷியோட கூடுதல் என்ன, இப்போ 3:2னா இதை கூட்டினா நம்மளுக்கு 5ன்னு கிடைக்கும். இந்த 5x வேல்யூ தான் 20 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 1×5 4×5 20. அப்போ எக்ஸோட வேல்யூ 4 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணணுமா, 3×12, 4×2 8. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 2 ரேஷியோவாக பிரித்ததுக்குரிய வேல்யூ 12, 8. இதை நம்ம ரேஷியோவாக பிரித்தோம் அப்படின்னா 3:2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் இந்த ரொம்ப சிம்பிளானது. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கூல் புக் சம்ஸில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. 4:5 என்ற விதத்தில் 27 பிரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பிரிங்க. ரேஷியோவோட கூடுதலாக அந்த 27 இதுவும் சமமாக இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த 11வது கொஸ்டின் கவனிங்க. 16/24க்கு எது சமமான விகிதம் அல்ல, விச் இஸ் நாட் ஆன் ஈக்குவலண்ட் ரேஷியோ ஆஃப் 16/24 அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 16/24 நீங்கள் ஆப்ஷனில் கவனிச்சிங்க அப்படின்னா இதை விட பெரிய நம்பரும் வருது, இந்த 16/24 விட சின்ன நம்பரும் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை விட எளிய ரேஷியோ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சமமான விகிதம் எதுவாக இருக்கும் அப்போ அது வராது தான் வந்துட்டு நம்ம சமமான விகிதம் அல்ல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். 4ஆல் அடிச்சு கொடுத்தா 4×4 16, அதே போல் 6×4 24. நெக்ஸ்ட் அடுத்தது 2ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2×4 2 6. அப்போ 2/3 அப்படிங்கிறது தான் இதோட எளிய வடிவம். இப்போ நீங்கள் டைரெக்டாகவே இதை 8ஆல் நீங்கள் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு 2/3ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு சமமான வீதம் என்னவா இருக்கும், நம்ம சமமான வீதங்கிறது சமமான நம்பரால் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணணும். ஓகே, நியூமரேட்டர் டினாமினேட்டரில் காமனான நம்பரில் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 4/6 அப்படின்னு வரும். ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. அது அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், 3ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 3 6, 3 9. 6/9ங்கிறது இருக்கா? ஸோ ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ இதுவும் சமமான விகிதம். ஓகேவா? இதுவும் சமமான விகிதம். இப்போ அடுத்து இதே 2/3 4ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 4ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2×4 8, 3×4 12. இது ஆப்ஷனில் கிடையாது. அடுத்தது 5ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 5ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா
இப்போ இந்த வேல்யூ நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 10, 3 15. அப்போ 10/15ங்கிறது ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ இதுவும் சமமான விகிதம். அவங்க கேட்டுக்குது என்ன? சமமான விகிதம் அல்ல அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 12ன்னு வரும். அதே போல் 3 18ன்னு கிடைக்கும். அப்போ 12/18 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ இதுவும் சமமான விகிதம். ஸோ இப்போ இதுலேருந்து 3 ஆப்ஷன் சமமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 4வது ஆப்ஷன் தான் இது சமமான விகிதம் அல்ல அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நம்ம 2/3ங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, எளிய வடிவம் 2/3ன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒருவேளை மேலே 20ன்னு வந்திருக்குன்னா இந்த வேலை என்ன பண்ணியிருக்காங்க? 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தா தான் மேலே 20ன்னு வரும். கீழே அதே 10ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கீழே என்ன தான் வந்திருக்கணும்? 30ன்னு வந்திருக்கணும். பட் இங்கே என்ன வந்துருச்சு? 28ன்னு வந்துருச்சு. அப்போ இதுதான் சமமான விகிதம் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸு ஒய் அப்படிங்கிற 2 இடத்துல வந்துட்டு நம்பர் நோட் பண்ணாமல் எக்ஸ் ஒய்ன்னு நோட் பண்ணி அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸு கொடுத்துமே அந்த பாக்ஸில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, இதையும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோங்க. 3:5. டபுள் ஈஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் ஈஸ்ட்டுன்னு 2 டைம் ஈஸ்ட் நோட் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதை ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ டபுள் ஈஸ்ட்டும் போட்டாலும் சரி, ஈக்குவல் போட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தா விகித சமன் ரூலை வச்சே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 3 × 20 ஈக்குவல் டு இடையில இப்போ இந்த வேல்யூ எக்ஸ்னே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இடையில இருக்க 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். 5 × x. இப்போ நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 4×5 4×5 20. அப்போ முன்னாங்க 12. இதுதான் எக்ஸோட வேல்யூ. 12ங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. இப்போ இந்த இடத்துல 12ன்னு வரும். ஓகேவா? இப்போ அடுத்த செகண்ட் கவனிங்க. இப்போ இந்த இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். ஓகே, இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். கரெக்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போது ரெண்டு வேல்யூ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன நோட் பண்ணலாம்? இப்போ 5 ஒரு பாக்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு பாக்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? டபுள் ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ டபுள் ஈஸ்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல்னு எடுத்துனோம். 10:8 மறுபடியும் டபுள் ஈஸ்ட் அப்படின்னா இன்னொரு ஒரு ஈக்குவல். ஓகேவா? ஸோ 15 ஒய் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 ரேஷியோவை கம்பேர் பண்ணி எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 ரேஷியோவை ஈக்குவல் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு 5:x ஈக்குவல் டு 10:8ன்னு இருக்கா? இப்போ என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுவோம். 5 × 8 ஈக்குவல் டு x × 10. ஓகே, x × 10. இதை எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம்? 4×5 2×5 10 4×2 4×2 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அதே இது அடுத்த வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 4 அப்படிங்கிற கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதை 2 நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 10:8 டபுள் ஈஸ்ட்டு அதை ஈக்குவல் நான் நோட் பண்ணிக்கிறேன். 5 ஒய்யும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இதை நான் அடுத்து நான் எக்ஸ்னே என்ன கூட வச்சுக்கிறேன். ஓகே, எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் 2 வேல்யூவா 10 × எக்ஸ்ஆர் ஒய். ஓகே, இது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து இடையில இருக்க வேல்யூ 8 × 15. இப்போ நீங்கள் எதையுமே மல்டிபிள் பண்ணி ஒரு பெரிய வேல்யூ வச்சுக்க தேவையில்லை. மல்டிபிள் கண்டிஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூ நீங்கள் என்ன பண்ணலாம்? 5ஆல் அடிச்சு கொடுத்தா 2×5 10 3×5 15. மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுத்தா 4×2 4×2 8. அப்போது 4 × 3 என்ன வரும்? 12ங்கிறது வரும். ஸோ அப்போ 12ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே இந்த 2 டேஷ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இதே மாதிரி இருக்கா? அப்போ லாஸ்ட்டில் இருக்க 2 வேல்யூ நீங்கள் ஈக்குவேட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் சிம்ப்ளை பண்ணி இந்த 8:16ன்னு இருக்கா?
இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணலாம். 1:2 கூட நீங்கள் சிம்ப்ளை பண்ணி மற்ற 2 ரேஷியோவோட ஈக்குவேட் பண்ணி கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சின்ன சின்ன நம்பராக வச்சு ஃபாஸ்ட்டாக நீங்கள் மல்டி பண்ணலாம். ஆர் நீங்கள் 8:16 வச்சே கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ கண்டுபிடிச்சி ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். 3 எழுதுகோளின் விலை ₹18 எனில் 5 எழுதுகோளின் விலை என்ன? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நேர் விகிதம் எதிர் விகிதம் இந்த கான்செப்டில் இருக்கும். உங்களுக்கு பின்னாடி 7th ஸ்டாண்டர்ட்லேயே நேர் விகிதம் எதிர் விகிதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ரேஷியோ மூலயமாவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 3 எழுதுகோளோட விலை ₹18 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி 3:18 நோட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன 5 எழுதுகோளின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஈக்குவல் நோட் பண்ணிவிட்டு 5 எழுதுகோளோட விலை என்னவா இருக்கும்? ஸோ இதான் டேஷ் நோட் பண்ணலாம். ஆர் நீங்கள் எக்ஸ் அப்படிங்க கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எப்பயும் போல நம்ம ரேஷியோ கான்செப்டை ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இருக்கா? அப்போ என்ன பண்ணுவோம், லாஸ்ட் 2 வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 3 × எக்ஸ் அப்படி நோட் பண்ணுவோம். ஈக்குவல் டு இடையில இருக்க 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணுவோம். 18 × 5 அப்படின்ட்டு. அப்போது இதை நீங்கள் 3ஆல் அடிச்சுக்கலாம். 1 3 3 6 3 18. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 6 × 5 6 5 30. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 30ன்னு வரும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். 15 நாட்களில் 1800 வருமானமாக பெறுகிறார் எனில் 3000 டேஷ் நாட்களில் பெறுவார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் கைல்விழி ஏன் 1800 in 15 days then she earned 3000 in dash days அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன நோட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு 15 நாளில் எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்க? 1800. இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது டேஸு, செகண்ட் கொடுத்துருக்கிறது அமௌண்ட்டு. ஓகேங்களா? அப்போ அதே கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டாவதையும் அதே ஆர்டரில் தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, அதை மறந்துடக்கூடாது. அதே ஆர்டரில் தான் நோட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டேஸ் கான்செப்ட்டு அது நம்மளுக்கு தெரியும், அதுதான் கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸ்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது தான் என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் அந்த 3000 கொடுத்துருக்கனால ரெண்டாவது நோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஆர்டரை மாற்றி எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்புன்னு வரும். ஓகே, இப்போ இந்த இதில் என்ன பண்ணுவோம், லாஸ்ட் 2 வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணுவோம், இடையில இருக்க 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இடையில இருக்க 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணி கூட நீங்கள் இந்த சைடு நோட் பண்ணிக்கலாம். அப்போ 1800 × x ஈக்குவல் டு 15 × 3000 நோட் பண்ணலாமா? ஸோ இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோ, இப்போ இங்கே 2 ஜீரோ இருக்கா, இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது இங்கே 30ன்னு இருக்குது. ஓகே, இப்போது 6ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3 18 5 30. ஓகே, அடுத்து 3ஆல் அடிச்சு கொடுத்தா 1 3 3 5 3 15. அப்போ 5 × 5 என்ன வரும்? 25. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 25. மொத்தம் 25 நாளில் அவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க? 3000ங்கிற சம்பாதிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சில விலங்குகளில் அதிக அளவு வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. யானை 20 km/h, சிங்கம் 80 km/h, சிறுத்தை 100 km/h. இதில் வீதம் கேட்டிருக்காங்க. யானை மற்றும் சிங்கத்தோட வீதம், சிங்கம் மற்றும் சிறுத்தையோட வீதம், யானை மற்றும் சிறுத்தையோட வீதம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒவ்வொரு வீதத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மிகச்சிறியது என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எளிய வடிவமும் என்னென்னு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வீதம் மிக சிறியது அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் சம் ஆஃப் தி அனிமல் ஆர் கிவன் பிலோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு, எலிஃபண்ட் 2 km/h, லயன் 80 km/h, சீட்டா 100 km/h கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு யானை மற்றும் சிங்கம். ஓகேவா? ஸோ அப்போ யானை மற்றும் சிங்கம் அப்படி இருந்தால் யானையோட ஸ்பீடு 20 km/h, சிங்கத்தோடது 80 km/h. அப்போ இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்களா? அடிச்சு கொடுத்தா 20ஆவே அடிச்சு கொடுக்கலாமா? ஒரு 20 4 20 80. அப்போ 1:4 அப்படிங்கிறது தான் யானை மற்றும் சிறுத்தையோடது. அடுத்தது சிங்கம் மற்றும் சிறுத்தை. இது என்ன ரேஷியோ? ஃபஸ்ட்டு சிங்கத்தோடது 80 km/h, சிறுத்தையோடது 100 km/h. ஸோ இந்த ஜீரோ அடிச்சுட்டேன். அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தா 4 5 4:5 தான் சிங்கம் மற்றும் சிறுத்தையோடது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன? யானை மற்றும் சிறுத்தை. ஓகே, இதோட ரேஷியோ, யானையோட ரேஷியோ ஸ்பீடு என்ன? 20, சிறுத்தையோடது 100.
அப்போ இதை நம்ம அடித்து கொடுக்கலாம். 1 20 20, 5 20 100. அப்போ 1:5. இதோட எளிய வடிவங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எளிய வடிவம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் எது சிறிய விகிதம் அப்படிங்கிறத 2 ரேஷியோவாக கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா 1/4 4/5. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 5 5 4 5 4 4 16. அப்போ இதில் எது சின்ன வேல்யூ? 1/4ங்கிறது தான் சின்ன வேல்யூ. ஓகேவா? அடுத்தது இந்த சின்ன வேல்யூவை ரெண்டாவதோட கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணோம்னா 1/4 1/5. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே 5ன்னு வரும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். அப்போ 1/4 1/5ல் இது சின்னது. இதில் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் 1/5ங்கிறதா சின்ன வேல்யூ அப்படிங்கிறது. புரிஞ்சுங்களா? ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு எளிய வடிவம் கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். அதுக்கப்புறம் சின்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி சிறிய விகிதமோ பெரிய விகிதமோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ட்ரிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே நீங்கள் கவனிச்சுக்கோங்க. 2வது கொஸ்டின் தான். ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் உள்ளனர். பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால் மேற்கண்ட வீதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பர்டிகுலர் ஹை ஸ்கூல் ஹேஸ் 1500 ஸ்டூடெண்ட்ஸ், 50 டீச்சர்ஸ் அண்ட் 5 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். If the school grows to 1800 students and the ratio are maintained, find the number of teachers and administrator. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷியோவிலேருந்து நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 1500 50 டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் 5 நிர்வாகிகள். ஸோ இவங்க இருக்காங்கல்ல. இப்போ இதில் இருந்தே நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது காமனாக 5ஆல் நீங்கள் அடித்து கொடுக்கலாம். 5ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? இங்கே 1ன்னு வரும், இங்கே 10ன்னு வரும், இங்கே 3 5 5ஆல் அடித்து கொடுக்குமா 3 5 15. அப்போ 300ன்னு இருக்கா? இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒவ்வொரு 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 10 டீச்சர் இருக்காங்க, ஒரு நிர்வாகி இருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த வேல்யூலேருந்து காமனாக ஒரு நிர்வாகிங்கிறது, ஒரு நிர்வாகி 10 ஆசிரியருக்கு இருப்பார். 10 ஆசிரியர்கள் அப்படிங்கிறது 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன ஆயிடுச்சு? மாணவரோட எண்ணிக்கை 1800 உயர்ந்துருச்சு. ஓகேவா? இப்போது அந்த 1500ன்னு இருக்கும்போது மாணவர்கள் ஆசிரியர்கள் 50 பேர் இருந்தாங்க, நிர்வாகிகள் 5 பேர் இருந்தாங்க. இப்போது 1500லேருந்து 1800க்கு உயர்ந்துச்சுன்னா எவ்வளோ உயர்ந்திருக்கு? ப்ளஸ் 300 உயர்ந்திருக்கா? அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ரேஷியோ நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 10 டீச்சர் இருக்காங்க, ஒரு நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 300 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஏற்கனவே இந்த 50ஓட ப்ளஸ் ஒரு 10 பேர் வருவாங்க. ஏன்னா இங்கே எவ்வளோ கூடி இருக்குது? 300 தானே கூடி இருக்குது. அப்போ ப்ளஸ் 10 டீச்சர் வருவாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த 5 நிர்வாகியோட ஒரு நிர்வாகி எக்ஸ்ட்ரா வருவார். ஓகேவா? அப்போ இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இதிலேருந்து 60 டீச்சர் இருப்பாங்க, 6 நிர்வாகிகள் இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் அழகாக ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 7th ஸ்டாண்டர்டில் அந்த நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்டில் கொஸ்டின் இருக்கும். அதையும் நம்ம ஃபஸ்ட்டு நேர் விகிதம்னா என்ன, எதிர் விகிதம்னா என்னங்கிற தெரிஞ்சுப்போம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நேர் விகிதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 2 வேல்யூ இருக்கும். இப்போது இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினை கவனிங்க. நான் அந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். 8 ஆப்பிள்களோட விலை 56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த சைடு ஆப்பிள் இருந்தது, இந்த சைடு அதோட விலை இருந்தது. அப்போ கரெக்டாக அதுக்கு நேராக தான் கீழே நோட் பண்ணலாம். ஒரு சில நேரத்தில் அமௌண்ட் கொடுத்து எத்தனை ஆப்பிள் வாங்கலாம் அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்போ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த சைடு நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் கரெக்டான ஆர்டரில் ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ பாருங்கள், 8 ஆப்பிள்கள் விலை 56னா 12 ஆப்பிள். அப்போ 8லேருந்து 12ங்கிற போது ஆப்பிளோட எண்ணிக்கை கூடிச்சா? ஆப்பிளோட எண்ணிக்கை கூடிச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக ரேட்டும் அதிகமாக தான் தேவைப்படும். ஓகே, அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் இது நேர் விகிதம் தான், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறதா, சாரி நேர் விகிதம். ஓகேங்களா? நேர் விகிதம்.
டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மென்ஷன் பண்ணலாம். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான், கிராஸ் மல்டிபிள் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் கான்செப்ட்டு நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தும் சரி, பர்சன்டேஜ்லேயும் சரி, அதே போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயும் சரி, இதெல்லாம் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் இந்த மாதிரி இதை பாக்ஸ் கான்செப்ட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது பாக்ஸ் மெத்தடில் அப்படியே கிராஸ் மல்டிபிளோ ஆர் டிவைட் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் நீங்கள் எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நேராக இருந்தது அப்படின்னா சிம்ப்ளை பண்ண பாசிபிள் இருந்தால் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது பாசிபிள் இருக்குல்ல, 1 8 7 8 56. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நேரடியாக இருந்தால் கிராஸ் பண்ணுறதா கிராஸ் பண்ணிக்கலாம். அதாவது அடிச்சு கொடுக்குறதா அடிச்சு கொடுத்துக்கலாம். அதே போல் இந்த மாதிரி இருந்தாலும் வெர்டிக்கலாக இருந்தாலும் நீங்கள் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம 4ஆல் கூட சிம்ப்ளை பண்ணலாம்ல. 4ஆல் சிம்ப்ளை பண்ணால் 2 4 8 3 4 12 இந்த மாதிரி கூட நம்ம சிம்ப்ளை பண்ணலாம்ல. ஓகே, ஸோ அதை ஜஸ்ட்டு நான் சிம்ப்ளை பண்ண சொல்கிறேன். ஒன்ஸ் ஏதாவது ஒரு சைடு தான் நம்ம சிம்ப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணிடணும். இங்கே என்ன கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம், இந்த 12ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 12 7 84. அப்போ 84 ரூபா அப்படிங்கிறதான் இங்கே இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த நேர்வீத கான்செப்டில் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட் பேரில் நேர்வீதம்னா கிராஸ் மல்டிபிள், நேர்வீதம்னா கிராஸ் மல்டிபிள், இதுதான் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஈஸியான நம்பரில் இருந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்த செகண்ட் கொஸ்டினே கவனிங்க. பழங்கள்லேருந்து ஒரு பெட்டியின் எடை 3 கிலோகிராம். அப்போது 6 பெட்டியோட எண்ணெய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பெட்டியோட விலை 3 கிலோகிராம். இப்போ இந்த 3 கிலோகிராம் அப்படிங்கிறத நீங்கள் கலப்பினத்துலேருந்து பின்னமாக மாற்றிடலாம். அப்போ 2 6 6 + 1 7ன்னு இருக்கும், 7/2. ஓகேவா? அப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, 6 பெட்டியோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பின்ன வேல்யூ இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இங்கே 1ன்னு இருந்தது, 1 7/2ன்னு இருந்தது, இங்கே 6 இதோட வேல்யூ. ஜஸ்ட் நம்ம கிராஸ் மல்டி தானே பண்ணுறோம். இப்போ கிராஸ் மல்டி பண்ணும்போது இந்த மாதிரி பின்ன வேல்யூ இருந்துச்சா ஜஸ்ட் கிராஸ் மல்டி பண்ணுங்கள். 1 × x ஓகேவா ஈக்குவல் டு 6 × 7/2. இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ இதை அடிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, 1 2 2 6. அப்போ 3 × 7 21. ஓகேங்களா? அப்போது 21ங்கிறதான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சேம் மெத்தட் தான். அவங்க நம்பர் அந்த கலர் பின்னத்துலையோ இல்லை டெசிமலோ இந்த மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. இதே மெத்தடை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த 6வது கொஸ்டின் பாருங்கள். இதே நேர்மாறல் கான்செப்ட் தான். இதில் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு கம்பத்தோட நீளமும் அதோட நிழலோட நீளமும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கம்பத்தின் நீளம், அதுக்கப்புறம் அதோட நிழலின் நீளம் இப்படி எடுத்துக்கலாம். கம்பத்தோட நீளம் என்ன, 8 மீட்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த நிழலோட நீளம் 6 மீட்டர். ஓகேவா, 6 மீட்டர். இப்போ அடுத்து 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும். அப்போ நிழலோட நீளத்தை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நோட் பண்ணணும். ஓகே, இப்போ 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிட்டு தான் எக்ஸை நம்ம நோட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இப்போது இங்கே நிழலோட நீளம் அதிகரிச்சுன்னா கண்டிப்பாக பெரிய கம்பமாக இருக்கும். அது நேர் வீதம்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே குறைஞ்சாலும் அதை நேர் வீதமாக எடுத்துக்கலாம். ஓகே, அது ரெண்டுமே நேர் வீத கான்செப்ட் தான். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 1 6 5000 30, 5 × 8 ஏன்னா கிராஸ் மல்டி தானே, 8 40. அப்போ எக்ஸோட வேல்யூ 40. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எதிர்வீத கான்செப்டில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. ஸோ இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு பெட்டி தக்காளியின் விலை ₹200. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டியின் விலை 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? ஸோ இது எப்படி நம்ம எதிர் வீதம் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெட்டியோட விலை 200 இருந்துச்சு அப்படின்னா 13 பெட்டி வாங்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது ஒரு பெட்டியோட விலை 260 அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ ரேட் இங்கே அதிகமானதுனால அவன் கெஸ் பண்ண மாதிரி 13 பெட்டியை விட அதை விட குறைவாக தானே வாங்க முடியும்.
ஓகே. அப்போது ரேட்டு நம்ம ஒரு ரேட்டு நினச்சிட்டு போகிறோம், அங்கே பார்த்தோம் அப்படின்னா ரேட்டு ஏறிட்டு போகுது. அப்போ நம்ம வாங்க வேண்டிய அளவை விட கம்மியாக தான் வாங்கிட முடியும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக போகுதா? இந்த மாதிரி ஆப்போசிட் கான்செப்டில் இருந்துச்சு அப்படின்னா இது எதிர் விகிதம். ஓகே. எதிர் விகிதத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம், இதை அப்படியே டிவைட் நோட் பண்ணிவிட்டு இதை மல்டிபிள் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நேர் வீதம்னா கிராஸ் மல்டிபிள், எதிர் வீதம்னா எதுவுமே பண்ண தேவை. இதோட பொசிஷன் எங்கே 2 சைடு நம்பர் இருக்கோ அங்கே டிவைட் நோட் பண்ணுறோம். எந்த சைடு வந்து நம்பர், இப்போ இந்த சைடு எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இதை நீங்கள் மல்டிபிளே பண்ணிக்கலாம். ஓகே. சிம்பிளை பண்ணுங்கள், அழகாக சிம்பிளை பண்ணுங்க. இந்த 0 கேன்சல் பண்ணியாச்சு. 1 13 13, 2 13 26, 1 2 2 20. அப்போது 10 தான் இதற்கான ஆன்சர். அப்போது 200 இருந்துச்சுன்னா 13 பெட்டி வாங்கலாம். 260 இருந்தால் 10 பெட்டி தான் வாங்க முடியும். அப்போ குறைஞ்சிருச்சா? ஓகே. ரேட் அதிகமானனால வாங்க போகிற அந்த பெட்டியோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அப்போ இது எதிர் விகிதம் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நேர் வீதம்னா என்ன, எதிர் வீதம்னா என்ன அப்படிங்கிறத இதிலே உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். இன்னும் ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் நான் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும், ஆனால் இருந்தாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 2வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே செகண்ட் கொஸ்டின் கவனிச்சிங்கன்னா 6 pumps are required to fill a water sump in 1 hour 30 minutes. What will be the time taken to fill the sump if 1 pump is switched off? ஓகேவா? இப்போ 6 குழாய்கள் 1.5 மணி நேரமாக நிரப்பிருக்கு ஒரு தொட்டியை. ஓகே. 6 குழாய்கள் 1.5 மணி நேரம். இதை நான் என்ன பண்ணுறேன்னா நிமிடமாக மாற்றிடுறேன். ஓகே. அந்த மணி நிமிடம் எல்லாம் கலந்துருக்கு, ஆனால் நான் மொத்தத்துக்கு என்ன பண்ணுறேன், நிமிடமாக மாற்றிடுறேன். அப்போ 1 மணிங்கிறது 60 நிமிடம், இங்கே ஒரு 30 நிமிடம் இருக்குது. அப்போ மொத்தத்துக்கு எவ்வளவு, 90 நிமிடம் ஆயிடுது. ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு குழாயை அடைத்து விட்டாங்க அப்படின்னா 6லேருந்து 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5 தான். அப்போது நிரப்ப வேண்டிய குழாயோட எண்ணிக்கை குறைஞ்சுன்னா நிறைய வேண்டிய நேரம் அதிகரிக்கும். அப்போ எண்ணிக்கை குறைஞ்சுன்னா இங்கே நேரம் அதிகரிக்குது. அப்போ எதிர்மாறல் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கா? ஸோ அப்போ எதிர்மாறல்ங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன், எந்த சைடு நம்பருக்கோ அதை டிவைட் பண்ணுறோம், இன்னொரு சைடு இருக்க வேல்யூவை மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 1 5 5, இங்கேயும் 1 5 5, பேலன்ஸ் 4, 40னா 8 5 40, 18 × 6. இப்போ என்ன வரும், 6 48க்கு 8, பேலன்ஸ் 4, 1 6, 6 + 4 10. அப்போ 108 நிமிடம் ஆகும். ஓகேவா? இதவே அவங்க மணி மாற்றிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 1 மணிக்கு 60 நிமிஷம், அப்போ 108ல் 60 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 48. அப்போது 1 மணி நேரம் 48 மணி நேரம் 8 நிமிடம் ஆகும். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரத்தில் நிரம்ப வேண்டியது இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, 1 மணி 48 நிமிடமாக மாறிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். C = KD என்பதில் Cக்கும் Dக்கும் உள்ள தொடர்பு இடையே உள்ள உறவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது C = 30 மற்றும் D = 6 எனில் Kயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே போல் ரெண்டாவது D = 10 எனில் Cயின் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு C = KD, இதில் Cக்கும் Dக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கிற கேட்குறாங்களா? இப்போ இது இந்த வேல்யூ அதே போல் இந்த சைடு மல்டிப்பிளில் இருந்துச்சு அப்படின்னா இதை நேர் விகிதம்னு சொல்லலாம். ஒருவேளை டி வேல்யூ இங்கே டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா K/Dன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எதிர் விகிதம்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இது நேர் விகித கான்செப்டில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுனா இதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்க வேல்யூக்கும் இந்த நேர் விகிதமாக எதிர் விகிதமாக எந்த சம்மந்தம் இல்லை, டேரெக்டாகவே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ C வேல்யூ 30 = D வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்காங்களா, K × D வேல்யூ 6. அது நேர் விதமாக இது தெரியலாட்டம் கூட நம்ம டேரெக்டாக இங்கே சிம்பிளை பண்ணிடலாம். 1 6 5 30. அப்போ Kவோட வேல்யூ என்ன, 5 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு ஃபஸ்ட் இதில் கேட்டிருக்காங்க. செகண்ட் இதில் D = 10 எனில் சியோட மதிப்பு என்ன? அப்போ நம்ம இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்ச Kவோட வேல்யூ 5ங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். சியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு அப்போ என்ன வரும், சியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Kவோட வேல்யூ 5ன்னு தெரியும், Dவோட வேல்யூ 10ன்னு தெரியும். அப்போ சியோட வேல்யூ 50 தான் சியோட வேல்யூ. கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே ஸ்கூல் புக் சம்ஸில் ரொம்ப பேசிக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இங்கே கொஸ்டின்ஸ் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டெஸ்ட்டு நீங்கள் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.